ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இதயம் நல்லெண்ணெயின் விலை லிட்டருக்கு ரூபாய் 105 குறைஞ்சிருக்கு. செப்டம்பர் 2023ல 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் அதிகபட்ச விலை ரூபாய் 503. ஆனா இப்ப 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் விலை ரூபாய் 398 மட்டும்தான் தமிழ்நாட்டுல. அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நல்லெண்ணெய் வாங்கலாம் இல்ல? திருப்பத்தூர் வாணியம்பாடியைச் சேர்ந்தவர் அருண், வயது 35. மனைவி அஸ்வினி 2 குழந்தைகளுடன் வாடகை வீட்டில் வசித்து வருகிறார். பெங்களூரில் கார் டிரைவராக வேலை செய்யும் இவர் வாரம் ஒருமுறை மட்டுமே வீட்டுக்கு வந்து செல்வார். மற்ற நாட்களில் அஸ்வினி குழந்தைகளுடன் வீட்டில் தனியாகத்தான் இருப்பார். இதை நோட்டமிட்ட ஆசாமி சில தினங்களுக்கு முன் அங்கு வந்துள்ளான். வீட்டு கதவை தட்டியுள்ளான். தனது அம்மாவாக இருக்கும் என்று நினைத்து அஸ்வினி கதவை திறந்துள்ளார். அப்போது கதவுக்கு வெளியே அரைகுறை ஆடையுடன் நின்ற ஆசாமி அவரை பலாத்காரம் செய்ய முயற்சி செய்துள்ளார். பயத்தில் அலறிய அஸ்வினி கத்தி கூச்சல் போட்டுள்ளார். அக்கம் பக்கத்தினர் திரண்டு வருவதற்குள் அவன் ஓடிவிட்டதாக கூறப்படுகிறது. தைரியமான பெண்ணான எனக்கே அந்த நேரத்தில் என்ன செய்வதென்று தெரியவில்லை. பெண்களுக்கு பாதுகாப்பே இல்லை என கண்கலங்கி பேசினார். நான் 3 வருஷமா இங்க வாடகைக்கு தான் குடியிருக்கோம். இந்த இடத்துல இது வரைக்கும் இந்த மாதிரி சம்பவம் எதுவும் நடந்ததில்லை. ஒரு அடையாளம் தெரியாத நபர் வீட்டுக்குள்ள வந்தாரு. சட்டமே இல்லாம வந்திருக்காரு. எனக்கு தெரியல. நான் தூங்கிட்டு இருந்தேன். எனக்கு 2 பசங்க. அவங்க ஸ்கூலுக்கு போயிட்டு இருந்தாங்க. எங்க வீட்டுக்காரர் பெங்களூர்ல வேலை செய்யறாரு. நான் படிச்சிருக்கேன். ஜெனரல் நர்சிங் படிச்சிருக்கேன். இப்ப வீட்டுல தான் இருக்கேன். ஹவுஸ் ஒய்ஃபா தான் இருக்கேன். நல்லா சேஃப்டியா தான் இதை லாக் பண்ணிட்டு, இதுக்கு அப்புறம் இருக்கிற டோரையும் லாக் பண்ணிட்டு தான் நான் படுத்து தூங்கிட்டு இருந்தேன். அவன் எப்போ வந்தான்னு தெரியல. அந்த அடையாளம் தெரியாத நபர் உள்ள வந்துட்டு இருக்கிறாரு. எனக்கு தெரியல எப்போ வந்தாருன்னு தெரியல. ஒரு 10 மினிட்ஸ் கதவு தட்டுற மாதிரி சத்தம் கேட்டுச்சு. நான் எங்க அம்மாவா இருக்கோம் இல்ல தம்பியா இருக்கோன்ற ஒரு தைரியத்துல நான் போயிட்டு கதவை திறந்துட்டேன் சார். எதிர்பார்க்காத விதமா அவன் நிர்வாணமா நின்று என்கிட்ட தப்பா நடக்க முயற்சி பண்ணான். கையை எட்டி பிடிக்கவே வந்தான் அவன் இந்த டோர் வழியா. அப்ப நான் சத்தம் போட்டதுனால அக்கம் பக்கத்துல எல்லாம் ஓடி வந்தாங்க. ஓடி வந்ததும் அவன் வண்டியில வந்திருக்கான். அந்த வண்டி நம்பர் நோட் பண்ண முடியல சார். அவன் வண்டியில வந்ததுனால வேகமா போயிட்டான். நாங்க பதறி ஓடி போறதுக்குள்ளே நானு எல்லாம் சத்தம் போட்டோடனே அக்கம் பக்கத்துல எல்லாம் வந்த உடனே அவன் ஓடி போயிட்டான். அவன் ஓடி ரைட் எடுத்துட்டான். அதுக்கப்புறம் என் பதட்டத்துல என்ன பண்றதுன்னு தெரியல. நான் ஹெல்ப் லைன் கூப்பிட்டேன். ஒரு சாதாரணமா ஒரு குடும்பத்துல இருக்கிற பெண்ணுக்கே இந்த மாதிரி சூழ்நிலை நடக்குது. இத இந்த சட்டமும் அதிகாரமும் இந்த சிஎம்மும் கண்டிப்பா இது மேல நடவடிக்கை எடுக்கணும் சார். ஒரு சாதாரண பெண்மணிக்கே இந்த நிலைமை, வீடு பூட்டிட்டு உள்ள இருக்கிற பெண்ணுக்கே இந்த நிலைமைனா நாட்டுல எதோ நடக்குது சார். எவ்வளவு பிரச்சனை நடக்குது. நான் ஒரு நியூஸா தான் பார்த்தேன். இன்னைக்கு என் வீட்டு முன்னாடியே நடக்குது. என் வீட்டுக்காரர் வெளில இருக்காரு. நானும் படிச்ச பொண்ணுதான், தைரியமான பொண்ணுதான். ஆனா அந்த சூழ்நிலையில எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. அதை எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு தெரியல. அதனால கண்டிப்பா காவல்துறையும் இத பாக்குற வீடியோ பாக்குற முதலமைச்சர், அதிகாரத்துல இருக்கிற எல்லாருமே இத பத்தி ஆக்ஷன் எடுக்கணும். எந்த பொண்ணுக்குமே சுதந்திரம் இல்ல சார். சுதந்திரமா நடமாட முடியல சார். பட்ட பகல்லே இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்குது. கண்டிப்பா நீங்க அதிகாரத்துல இருக்கிறவங்க கண்டிப்பா இத பத்தி ஆக்ஷன் எடுக்கணும்னு நான் வேண்டி கேட்டுக்கிறேன் சார். வேற யாருக்கும் இது நடக்கக்கூடாது. நான் பெங்களூர்ல ஒர்க் பண்றேன். என் மனைவியும் என் 2 பசங்க வீட்டில் இருக்கிறாங்க. பசங்க காலையில் ஸ்கூல் போன உடனே மனைவி வீட்டு வேலையெல்லாம் செஞ்சுட்டு ரெஸ்ட் எடுத்துக்கிறாங்க, படுத்துக்கிறாங்க. இந்த மெயின் கேட்டை சாத்திட்டு, இந்த டோர் சாத்திட்டு பார்த்துக்கிறாங்க. எங்கள் மாமியார் அப்போ தான் பேசிட்டு போய்க்கிறாங்க. ரிட்டர்ன் போயிட்டாங்க. இவங்க படுத்து தூங்கிட்டாங்க. ஸோ கதவு தட்டணும்னா எங்கள் மாமியார் தான் கதவு தட்டுறாங்கன்னு சொல்லிட்டு டோர் ஓப்பன் பண்ணால் ஒரு ஆள் இந்த பக்கம் மறைஞ்சிருந்து திடீர்னு முன்னாடி டோர் ஓப்பன் பண்ணணும். திடீர்னு முன்னாடி அவங்க கட்டி இந்த வேட்டியை தூக்கிட்டு நியூடா நின்றுங்கிறாங்க. அவங்க உடனே கத்தி கூச்சல் போட்டு அங்க பக்கத்துல இருந்த ஒரு பைப் ஒன்று எடுத்துட்டு கத்தி கூச்சல் போட்டு இந்த டோர் ஓப்பன் பண்ணி வெளில வரதுக்குள்ள அவங்க வெளில ஓடி போய் பைக் எடுத்துட்டு ஓடிட்டான் சார். இப்போ நான் அவங்க ஃபோன் பண்ணியிருந்தேன். நான் பெங்களூர்ல இருந்து அடிச்சுக்கோ பிடிச்சிக்கொண்டு ஓடி வந்துக்கிறேன். இப்போ நான் இவங்க சேஃப்டி கொடுத்து நான் இருந்தா வாழ்வாதாரத்தை யார் பார்ப்பாங்க? நான் இவங்க சேஃப்டி இங்க இருக்கிறதா நான் போய் வேலை செய்யட்டா? இப்போ நான் ஏன் தைரியமா இந்த ரிப்போர்ட் கொடுக்குறேன்னா, இங்க நடந்தது வேற யாருக்குமே நடக்கூடாது. இங்க
ஒரு மாசத்துக்கு முன்னாடி எங்க 2 தெரு இருக்கிற எங்க அக்காவுக்கும் இதே சேம் பர்சன், ஆக்சுவலி அவங்க சொன்ன அடையாளம் எல்லாம் மேட்ச் ஆகுது, சேம் பர்சன் இதே மாதிரி தான் பண்ணிக்கிறாங்க. நைட்டு அவங்க நைட் பண்ணுது. ஆனா இன்னைக்கு இங்க நடந்து பட்ட பகல்ல மத்தியானம் 2:30 மணிக்கு இந்த விஷயம் நடந்திருக்கு. அதுவும் பட்ட பகல் நடந்திருக்கு. சிஎம் வந்து ஒரே ஒரு கோரிக்கை சார், இது எவ்வளவு சீக்கிரம் வந்து ஆக்ஷன் எடுக்க முடியுமோ ஆக்ஷன் எடுங்க. ஏன்னா ஒரு நாளும் நாங்க பயந்து இந்த மாதிரி நடக்கிறோம். நீங்க எடுக்கிற ஆக்ஷன்ல தான் வந்து எங்க நம்பிக்கையெல்லாம் இருக்கு. ஏன்னா எல்லா நேரமும் இதே பயந்துட்டு நம்ம இங்கேயே இருக்க முடியாது சார். ஸோ சிஎம் எங்க கோரிக்கையை எடுத்துக்கிட்டு கொஞ்சம் இமீடியட்டா ஆக்ஷன் எடுங்க.